எனக்கு இது மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக தோன்றுகிறது. வேலை என்பது ஒரு மனுஷனுக்கு செயற்கையானது, தேவையில்லாதது. ஒரு மனிதனை அவஸ்தைக்குள்ளாக்குவது, மனிதனை ஒழித்து கட்டுவது, மனிதனுடைய ஆத்மாவை கொல்வது. வேலையெல்லாம் ஒரு விஷயம். வேலையாக்காகவே ஒருத்தன் பிறக்கிறான். இந்த புண்ணாக்கு வேலையெல்லாம் வாழ்நாள் முழுக்க செய்து செய்து அவன் சம்பளம் வாங்கி அவன் ஜீவிக்க வேண்டியிருப்பது போன்ற ஒரு துக்கம் உலகத்திலேயே கிடையாது. அந்த துக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய தலையெழுத்து நமக்கு இருக்கிறது. நல்ல வேளையாக பாரதி புத்திரன் இன்றோடு அந்த வேலையை விட்டு விலகிற பணி நீக்கம். இதில் எனக்கு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன படுதுன்னா, இந்த ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு பல நண்பர்கள் என்ன தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா வாழ்நாள் முழுக்க ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாதவன் நான். ஒரு வேலையும் செஞ்சதில்லை, எந்த ஆஃபீஸிலும் எதுவும் செய்யலை. தேனுகான்னு கூட ஒருத்தர் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டு கூட நான் தான் போயிருந்தேன். இப்படி பல பேர். ஆக மனிதனின் சுதந்திரம் பெறுகிற நாட்களில் நான் உடன் இருக்கிறேன் என்று தான் அர்த்தம். அதுக்கு மனிதன் உண்மையான சுதந்திரம். இனிமேல்ட்டு அவர் 9 மணிக்கு போய் அங்கே அட்டெண்டன்ஸ் போடணும். அட்டெண்டன்ஸ் போட்டு வீட்டுக்கு வர வாத்தியார்கள் இருக்காங்க. ஆனால் பாரதி புத்திரன் அப்படி இல்லை. அவரை பற்றி நிறைய இன்றைக்கி காலையில் கூட நிறைய நண்பர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பேராசிரியர் நன்றாக இருக்கிறார் என்பதே பெரிய விஷயமாக இருக்கிறது. நான் ஒரு நாவலே எழுதியிருக்கேன், காகித மனிதர்கள் அப்படின்னு பேர். அதுக்கு வெறும் காகிதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு ரொம்ப ரிசர்ச்சு கூடிய ஒரு நாவல் அது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக யாருமே அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக. பரவாயில்லை, அது உண்மை. இது ஜாக் பிரேவர் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு கவிஞன் சொல்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் ரொம்ப முக்கியமான கவிஞனாக உலக அளவில் பேசப்படக்கூடிய கவிஞர் ஜாக் பிரேவர். அவன் சொல்கிறான், எவ்வளோ அற்புதமான சூரியன் தகாயமாக பொன்னால் செய்த தட்டை போல, உணவு தட்டை போல பிரகாசிப்பதை பார். எவ்வளவு அழகான காலை தென்றல், எவ்வளவு அழகான சூழ்நிலைகள். மக்கள் முகமலர்ச்சியோடு தெருவில் போவதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இழவு வேலைக்கு மணி அடித்து விட்டதே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மனுஷனுடைய துயரத்தை உலகம் முழுக்க இருக்கிற துயரத்தை அவள் எழுதுகிறார். நண்பர்களே, மாணவர்களால் பாராட்டப்படுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அது அந்த அளவுக்கு நடக்கும். எந்த ஆசிரியன் மதிக்கப்படுகிறான் என்றால், எந்த ஆசிரியன் மாணவர்களுக்காக உழைக்கிறானோ அவன் மதிக்கப்படுகிறான். எந்த ஆசிரியன் மதிக்கப்படுகிறான் என்றால், எவன் உள்ளபடியாக தன் மாணவர்களை நேசிக்கிறானோ அவர்களால் அவன் மதிக்கப்படுறான். தங்களுக்காக தன் ஆசிரியர் உழைக்கிறார் என்று தெரிந்ததும் மாணவன் உயிரை விட தயாராக இருப்பான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் போது அப்படி பார்க்கறது இல்லை. அப்படி இல்லை, பெரும்பாலோர் அப்படி இல்லை என்பது தான். ஆனால் பாரதி புத்திரன் அப்படி இருக்கிறார். எனக்கு அவர் மேலே உள்ள அடிப்படையான மரியாதையை அப்டேட்டாக இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவர் ஒருத்தர். பல பேர் கல்கி ஜெகசிற்பினை தாண்டி படிக்காதவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஜெகசிற்பின் தான் சார் பெஸ்ட்டு ரைட்டர் தெரியுமா சார், என்கிட்டே சொல்கிறார். அப்படியா சார் அப்படின்னு நான் கேட்டுக்குவேன். 1 லட்சம் சம்பளம் வாங்குகிறோம் சொல்கிறானே, இதை கேட்டுக்க வேண்டியிருக்கு. வளராதவர்கள் ஏன் உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் தரான்? நான் மத்திய அரசு ஒரு அமைச்சரோட நான் பேசினேன். இன்னும் கூடுதலாக நீங்கள் சம்பளம் தரலாம் ஒரு பேராசிரியனுக்கு. ஏனென்றால் அவன் அதில் பாதியாவது புத்தகம் வாங்க வேண்டும்.
பாதியாவது களப்பணி செய்ய வேண்டும். களப்பணிக்கே போகிறதில்லை. கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணலாம்? சங்க இலக்கியத்தில் கடுகு எந்த இடத்துல வருது? ஒரு எம்பில். கடுகை வச்சு என்னென்னலாம் சமையல் பண்ணலாம். ஒரு டாக்டரேட், ஒரு பிஹெச்டி. அதுவும் இப்படியாக நமது ஆய்வுகள் போய் கொண்டிருக்கின்றன. நடந்து அலைந்து திரிந்து உண்மைகளை தேடுவதற்குத்தான் ஆய்வுன்னு பேர். துரஷ்டவசமாக நம்ம குறை இருக்கும். ஒரு மாணவர் துரைசெல்வி, நீங்கள் தானா? இவங்க அவரை பற்றி ஒரு மாணவர் ஆசிரியரை பற்றி எழுதிய கவிதை ஒன்று இந்த வெளியிட்ட அந்த புத்தகத்தில் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவர்கள் ஆசிரியர்களை பாராட்டுவது ரொம்ப அபூர்வம். முன்னால் பாராட்டுவாங்க, அதை பதிவு பண்ண மாட்டாங்க. பின்னாலையும் பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறது நமக்கு முட்டாள்தனம். ஆனால் முன்னும் பின்னும் பாராட்டுகிற ஒரு பேராசிரியராக நம்பர் பாரதி புத்தன் இருக்கிறார் என்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கவிதை அவர் பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். எவர் சொன்னார் உன் பணி நிறைவடைந்தது என்று? எவர் சொன்னார்? இதுதானே எழுதியிருந்தீங்க. எவர் சொன்னார் உன் பணி நிறைவடைந்தது என்று? இருமாப்பு பாரதியையும் கைகோர்த்து நடக்கும் நீ, இருமாப்பு பாரதியையும் கைகோர்த்து நடக்கும் நீ, எழுத்தாணி பிடித்த போராளி. ஒரு மாணவனும் கூட, அது ரொம்ப முக்கியம். நல்ல பேராசிரியன் யார், நல்ல மாணவன் யார்? நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு பேராசிரியன் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்பவன், ஒரு மாணவன் வாசிக்க தொடங்குபவன். வாசிக்க தொடங்குபவன் மாணவன், அவனுக்கு வழிகாட்டி தொடர்ந்து வாசித்து கொண்டே இருப்பவன் பேராசிரியர். அப்படியாக ஒரு பேராசிரியராக இவர் இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால்தான் மாணவர்கள் உன் தோள் மேல் கை போட்டு நடக்கிறார்கள். தோள் மேல் கை போட்டு நடக்கிறார்கள். கவிதைக்கு நம்பிக்கையோடு வித்திட்டு வனம் நிலமாக்கி சந்தன மரத்தடி முகவரியாக்கினாய். எத்தனை புரிதல்களோடு செடிகளை துளிர்த்து உன் நிழலில் கிளை பரப்பி உன் அடர்ந்த கனாவாய் உலகறிய விருட்சங்களாகின்றன. மாணவர்களை விருட்சங்களாக்கின்றன அப்படி என்று அவர் சொல்லுகிறார். அந்த பேராசிரியர் எழுதிய ஒரு கவிதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதை கூட உங்களுக்கு நான் சொல்லணும், அதோடு நான் முடிச்சிக்குவேன். இந்த மலரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த மலர் பாரதி புத்திரனின் புகழை மட்டும் பாடுவதற்கான மலர் அல்ல, வைத்து போற்றி பாராட்ட வேண்டிய மலரும் கூட. எனக்கு தெரிந்த ராப்பி சேது பிள்ளைக்கு அப்படி ஒரு மலர் வந்தது, ஒய்யாபுரி பிள்ளைக்கு வந்தது, இப்பொழுது பாரதி புத்திரனுக்கு வந்திருக்கிறது. மிகவும் அற்புதமான மலர். சிறுகதை கூட அதில் வந்திருக்கு. யோசனை பண்ணி பாருங்கள். நமது புலமை வர்க்கத்தில் சிறுகதையோ இலக்கிய பகுதியாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. போய் தொலையதுன்னு புதுமை பித்தனையும் அவனி சேர்த்து வேறு வழி இல்லை என்று. ஆனால் புதுமை பித்தன் முதற்கொண்டு இந்த சிறுகதைக்கு இடம், கவிதைக்கு இடம், ஆய்வுக்கு இடம், சமண மதம் போன்ற தீவிர மதங்களுக்கான இடம், இப்படி சகல தரப்பையும் தழுவி எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கட்டுரைகளின் தொகுதி இந்த மலர். இந்த மலரை அவசியம் நீங்கள் படிக்க வேண்டும். காசு கொடுத்து வாங்கினால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாரதி புத்தனுடைய ஒரு கவிதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆய்வு பிறகு நீங்கள் படிக்கலாம். தாஜ்மஹால் அழகானது, தாஜ்மஹால் அழகானது, மும்தாஜை புதைத்த தாஜ்மஹால் மட்டும்தானா? வாழ்வை புதைத்த கோயில் கட்டடங்கள், அறிவை புதைத்த பல்கலை கட்டடங்கள்,
ரொம்ப முக்கியமான வரி அது. அது உங்களுக்கு அனுதினமும் தெரிந்து கொண்டிருக்கும். அறிவை புதைத்த பல்கலை கட்டிடங்கள், அது அவர் எழுதியது, நான் சொல்லலை. ஜனநாயகத்தை புதைத்த சட்டமன்ற கட்டிடங்கள், ஜனநாயகத்தை புதைத்த சட்டமன்ற கட்டிடங்கள். இந்தியாவில் எந்த கல்லறைதான் அழகாயில்லை, இந்தியாவில் எந்த கல்லறைதான் அழகாயில்லை. நண்பர்களே, இப்படியான புரட்சிகரமான சிந்தனையோடு ஒரு பேராசிரியர் புறப்பட்டு மாணவர் உலகத்துக்கு நல்வழி காட்டி அவர்களுக்காக, உங்களுக்காக, மாணவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது பெரும் மகிழ்ச்சி தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே ஒன்று, தன்னை துருத்தி கொள்ளாத பேராசிரியர்களில் இவர் ஒருவர். எதிலும் துருத்தி கொள்ளாத, முன்னால் வந்து நிற்காத, தேவைப்படாத இடத்திலும் கூட முன்னால் வந்து நிற்க, தேவைப்படும் இடத்திலும் கூட முன்னால் வந்து நிற்காத, இவ்வளவு அடக்கமும் இவ்வளவு நாகரிகமும் இவ்வளவு நாணயம் எங்கிருந்து வருகின்றன? உண்மையின் சத்தியத்தின் மீது அவருக்குள்ள பற்றினால் வருகிறது, அவருக்குள்ள வாழ்க்கை முறையால் வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட பேராசிரியர்கள் தொடர்ந்து விடுமுறை இப்போ நிம்மதியாக நாளையிலேருந்து நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கலாம். 10 மணிக்கு எந்த பேயும் அவரை அழைக்காது. காலையும் மதியமும் மாலையும் இரவும் எவன் கையில் இருக்கிறதோ அவன்தான் சுதந்திரமானவன். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை அவர் பெற்றுவிட்டார். அவருடைய ஆய்வு மேலும் தழைக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.